திருவாஞ்சியத்தை அடுத்து திருச்செங்காட்டங்குடி. நன்னிலம் ரயில் நிலையத்திலிருந்து தென்கிழக்கில் 6 கல் தொலைவில் இத்தலம் உள்ளது. சிறு தொண்ட நாயனார் தோன்றிய தலம் இதுவே ஆகும். சிறு தொண்டரின் சிவபக்தியை சோதிக்க கருதி சிவபிரான் ஒரு சிவ அடியார் போல வந்து பிள்ளை கறி கேட்க தம் ஒரே மகன் சீராளனை கரி செய்து அளித்தார். இறுதியில் சிவபிரான் தரிசனம் தந்து சீராளனை உயிர்ப்பித்து சிறு தொண்டரையும் அவரது மனைவியையும் குழந்தையையும் வாழ்த்திய புராணம் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருப்புகழில் திருச்செங்காட்டங்குடி கௌமார அட்டவணைப்படி ஒரே ஒரு திருப்புகழை கொண்ட திருப்புகழ் திருத்தலம் ஞானசம்பந்தர் பெருமானாலும் திருநாவுக்கரசராலும் தேவாரம் பாடப்பெற்ற தேவார தலமும் ஆகும். இது திருப்புகழ் 813. வங்கார மார்பில் அணி தாரோடு உயர் கோடு அசைய கொந்தார மாலை குழல் ஆரமோடு தோல் புரள வன்காதில் ஓலை கதிர் போல ஒளி வீச இதழ் மலர் போல மஞ்சாடு சாப நுதல் வாழ் அணைய வேல்விழிகள் கொஞ்சார மோக கிளியாக நகை பேசி உற வந்தாரை வாரும் இரும் நீர் உறவு என ஆசை மயலிடு மாதர் சங்காளர் சூது கொலைகாரர் குடிகேடர் சுடல் சிங்கார தோழர் பண ஆசையுளர் ஜாதியிலர் சண்டாளர் சீச்சி அவர் மாய வலையோடு அடியேன் உழலாமல் சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயை இருள் வெந்தோட மூல அழல் வீச உபதேசம் அது தன் காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள் புரிவாயே. சிங்கார ரூப மயில்வாகனா நமோ நமன கந்தா குமாரா சிவதேசிக நமோ நமன சிந்தூர பார்வதி சுதாகர நமோ நமன விருது ஓதை சிந்தான ஜோதி கதிர்வேலவா நமோ நமன கங்காள வேணி குருவானவா நமோ நமன தின் சூரர் ஆழி மலை தூள்பட வைவேலை விடு முருகோனே இங்கீத வேத பிரம்மாவை விழ மோதி ஒரு பெண் காதலோடு வனமேவி வழிநாயகியை இன்பான தேனி ரசமார் முலை விடாத கர மணிமார்பா என் தோழர் காதல் கொடு காதல் கரியே பருகு செங்காடு மேவி பிரகாச மயில் மேல் அழகோடு என் காதல் மாலை முடி ஆறுமுகவா அமரர் பெருமாளே மாய வலையோடு அடியேன் உழலாமல் சங்கோதை நாதமோடு கூடி வெகு மாயை இருள் வெந்தோட மூல அழல் வீச உபதேசம் அது தன் காதில் ஓதி இரு பாதமலர் சேர அருள்வாயே. அலங்காரத்துடன் கூடிய மயில் ஊர்தி உடையவனே நின்னை வணங்குகிறேன் கந்தா குமாரா சிவபெருமானின் குருவே நின்னை வணங்குகிறேன். குங்குமம் அணிந்துள்ள பார்வதியின் பிள்ளையாய் அமைந்தவனே நின்னை வணங்குகிறேன் என்று வெற்றி சின்னங்களின் ஓசை கடல் போன்று முழங்கவும் ஜோதி உடைய வேலை உடையவனே நின்னை வணங்குகின்றேன். எலும்பு அணி உடையவனும் சடை பொருந்தியவனுமான சிவபெருமானின் குருவே நின்னை வணங்குகின்றேன். கங்காள வேணி குருவானவா நமோ நம. வன்மை வாய்ந்த சூரன் முதலியவரும் கடலும் 7 மலை கிரௌஞ்சமாகிய மலைகளும் பொடியாக கூர்மையான வேலை எய்தவனே தின் சூரர் ஆழி மலை தூள்பட வைவேலை விடு முருகோனே இனிமை உடைய வேதம் பயின்ற நான்முகன் விழுமாறு அவனை குட்டி
முட்டியும் இங்கீத வேத பிரம்மாவை விழ மோதி ஒப்பில்லாத பெண்ணான வள்ளிமேல் கொண்ட காதலுடன் அவள் காவல் காத்த திணைப்புனத்திற்குச் சென்று அவளின் இன்பமயமான தேன் போல் இனிய மார்பின் கொங்கையை விடாமல் பிடித்த கையும் அழகிய திருமார்பும் உடையவனே, 8 தோள்களை உடைய சிவபெருமான் ஆசையுடன் பிள்ளை கரியை உண்ட திருச்செங்காட்டங்குடி என்ற பதியைச் சேர்ந்து ஒளி வீசும் மயில் மேல் அமர்ந்து நான் பாடும் தமிழ் பாட்டை புனைந்து அருளும் 6 முகத்தனே, என் காதல் மாலை முடி 6 முகவா அமரர் பெருமாளே. மார்பில் அணிந்த பொன்மாலையுடன் மேலான மலை போன்ற கொங்கைகள் புரண்டு அசைய மலர்கொத்துகள் நிறைந்த மாலை அணிந்துள்ள கூந்தலும் மணிமாலையும் தோள்களில் அசைய வளமை உடைய செவியில் ஓலை கதிரவன் ஒளி போன்ற ஒளியை வீச வாய் இதழ் குமுத மலர் போல் விளங்க மேகத்தில் தோன்றும் வானவில் போன்ற நெற்றி வாள் வேல் போன்ற கண்கள் கொஞ்சும் தன்மை நிறைந்த ஆசை கிளி போன்று சிரிப்பு மொழிகளை பேசி தம்மை நெருங்கி வந்தவரை பாருங்கள், அமருங்கள், நீங்கள் உறப்பினராயிற்றே என்றெல்லாம் ஆசை மயக்கத்தை ஊட்டுபவர் விலைமங்கையர். ஆடவர் எல்லாருடனும் கூடி கழிப்பவர்கள், பஞ்ச ஒழுக்கத்தை உடையவர்கள், கொலை செய்யும் குணம் உடையவர்கள், குடியை கெடுப்பவர்கள், வீதி எங்கும் திரிபவர்கள், அலங்கரித்த தோள்களை உடையவர்கள், பண ஆசை உடையவர்கள், ஜாதி வேறுபாட்டை எண்ணி பாராத சண்டாளர்கள். சீச்சி, இத்தகையவரின் மாய வலையில் சிக்கி அலையாமல் நான் விலக வேண்டும். யோக நிலையில் கிடைக்கும் சங்கநாத ஒலியை அனுபவித்து மிகுந்த மாயையான இருள் வெந்து அழிந்து போக மூலாகினி எழ உபதேசத்தை எனது செவியிலே ஓதி நின் 2 திருவடிகளை சேரும்படியான திருவருளை அளித்து அருளுவாய் ஆக. திருவருளை அளித்து அருள வேண்டும் என்று வேண்டியவார். சம்போதை நாதம். யோகிகள் உணரும் 10 நாதங்களாவன கிண்கிணி, சிலம்பு, மணி, சங்கம், யாழ், தாளம், வேங்குழல், பேரி, மத்தளம், முகில் ஆகியவை.